வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இலங்கைக்கு ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டது. அதாவது டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது டிசம்பர் 30, 31 தேதிகளில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி 1, 2 தேதிகளில் மழை தீவிரம் குறையும். ஆனால் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு பகுதி தான் நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஆனால் பாதிக்கும் மழையாக இலங்கைக்கு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கொடுக்கும். இலங்கைக்கு பாதிக்கும் மழையாகவே மீண்டும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. வானிலை அமைப்பு. மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி, அதே வேளையில் மாலத்தீவுக்கு கிழக்கு பகுதியும் ஒரு காற்று சுழற்சி. கிழக்கு பகுதி இருக்கும் காற்று சுழற்சி படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி சற்று நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருப்பதால் வரும் நாட்கள் இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கே சென்று டிசம்பர் 27ஆம் தேதியிலிருந்து முன்னேறி வரும். அப்பொழுது மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இன்று முதல் இலங்கையில் மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மீண்டும் தீவிர மழை என்பது டிசம்பர் 28ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை வட மாகாணங்களுக்கு கடுமையான குளிர் இருக்க வாய்ப்பது. லேசான காற்று இருக்கும் என்பதால் நடுக்கும் குளிராக இருக்க வாய்ப்பது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மேலும் வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சிலாபம் வரை குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. கொழும்புக்கும் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. என்று வட மாகாணங்கள் முழுவதுமே கடுமையான குளிர். அதே வழியில் தெற்கு மாகாணங்களுக்கும் பெரும்பாலும் இன்று அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மட்டக்களப்பு சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு அல்லது மேகம் சூழ்ந்து காணப்படும். இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று தம்புளைக்கு தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அம்பாறை, மட்டக்களப்பு, மேலும் தம்புள்ளை சுற்று வட்டாரங்களாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. கிழக்கே குறைவாகவும் மேற்கே செல்ல படிப்படியாக சற்று மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று ரத்தினபுரி, நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை, மாத்திரை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்கள் மேற்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோட்டை, ஹாலி, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் ரத்தினபுரி, கண்டி இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இடங்கள் கனமழை, பெரும்பாலான இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை. கிழக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி. நாளை டிசம்பர் 22ஆம் தேதி பெரும்பாலும் வட மாகாணங்கள் முழுவதும் பனிப்பொழிவு இருந்தால் தெற்கு மாகாணங்களுக்கும் முன்னேறி வந்து பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பது. ஆனால் வெயில் வந்த பிறகு ஒரு சில இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கண்டி சுற்று வட்டாரங்கள், மேலும் அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த சுற்று வட்டாரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்பது. டிசம்பர் 22ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 23ஆம் தேதியும் சற்று மழை தீவிரம் குறைந்து பெரும்பாலான இடங்கள் குளிராக இருக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 24ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கரைய நிலை கொண்டிருக்கும் என்பதால் கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களும் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 24, டிசம்பர் 25ஆம் தேதியும் பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தொடர்ந்து குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு உங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் முல்லைத்தீவுக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே டிசம்பர் 24, 25 ஒரு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு. அதே வழியில் டிசம்பர் 27ஆம் தேதி இப்போது சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு மீண்டும் மேற்கே முன்னேறி வரும் என்பதால் டிசம்பர் 27ஆம் தேதி வட மாகாணங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலை, மேலும்
வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களால் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 28ஆம் சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும். டிசம்பர் 29ஆம் மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 30ஆம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சி தொடங்கி அதற்குள்ள தெற்கு மாகாணங்கள் முழுவதுமே பரவலாக கனமழை, இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் டிசம்பர் 31ஆம் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ஜனவரி 1, 2 தேதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தீவிரமடைந்து கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது டிசம்பர் 30, 31ஆம் தேதிகளில் மழை கொடுப்பதை விட நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும். இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வலுவடைந்து மேற்கே முன்னேறி வருகிறதோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கைக்கு மீண்டும் கண்டிப்பாக பாதிக்கும் மழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்தும் நகர்வை பொறுத்தும் இலங்கையில் மீண்டும் ஜனவரி முதல் வாரத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதே உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. வட மாகாணங்களுக்கு சற்று காற்றின் வேகம் தரைக்காற்று இன்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு. நாளை அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வவுனியா, அனுராதபுரம், மேலும் தலைமன்னார், புத்தளம், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களாம் நாளை தரைக்காற்று சற்று 35 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். ஆனால் இன்று பெரும்பாலும் அம்மந்தோட்டை, அம்பாறை இந்த இடப்பட்ட இடத்தில் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. நாளையும் தரைக்காற்று இந்த அம்பாறைக்கு தெற்கு பகுதி, அம்மந்தோட்டை இடப்பட்ட இடத்தில் தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலை விட மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டரும் இடையே 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. ஆனால் குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் டிசம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மெல்ல குறைந்தாலும் இப்போது சுமத்ரா அருகே நில கொண்டிருக்கும் நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும்பொழுது மீண்டும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அப்போது இலங்கையில் தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.